அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஈமான் கொண்டவர்களுடைய புகழை, அந்தஸ்தை அல்லாஹ் எல்லா நிலைகளிலும் உயர்த்தி கொண்டே இருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த வாழ்க்கையில் அல்லாஹ் வாழ வைப்பான். ஹயாத்தன் தொய்யிபா, சிறந்த வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை வாழ வைப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த சிறந்த வாழ்க்கை என்றால் என்ன? ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையிலும், அவர்களுடைய எல்லா துறைகளிலும், அது அவர்களுடைய தொழில் துறையாக இருக்கலாம், படிப்பின் துறையாக இருக்கலாம், வேலை வாய்ப்பின் துறையாக இருக்கலாம், ஏன் குடும்ப வாழ்க்கையின் துறையாக இருக்கலாம், பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த முறையாக இருக்கலாம். இந்த உலகத்துடைய எல்லா வழிகளிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சிறந்த வாழ்க்கையில் வாழ வைப்பான். நாளை மறுமையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஈமான் கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை அவர்களுக்கு கூலியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அந்த சிறந்த வாழ்க்கையில் ஈமான் கொண்டவர்களுக்கு, அல்லாஹுவை முழுமையாக நம்பிக்கை கொண்ட முவஹிதுகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவர்களுடைய வாழ்வை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் கஷ்டங்களையும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு போக்குவதற்காக, அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் உலகத்திலேயே அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கிய இயற்கையான கடமைதான் இந்த குடும்ப வாழ்க்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனின் சூரத்து ரூமுடைய 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், قال تعالى ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது, ومن آياته அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது, أن خلق لكم உங்களிலிருந்து, أن خلق لكم من أنفسكم உங்களிலிருந்து உங்களுக்காக, உங்களிலிருந்து உங்களுக்காக அஸ்வாஜா மனைவிமார்களை அல்லாஹ் படைத்திருப்பது. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள், உங்களிலிருந்து உங்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனைவிமார்களை படைத்தது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. எதற்காக? லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணிடத்திலிருந்து மன நிம்மதியை அடைவதற்காக. சுகூன், நிம்மதியை, மன நிம்மதியை, அமைதியை அந்த பெண்ணிடமிருந்து பெறுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களிடம் இருந்தே உங்களுக்காக உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். மேலும் அல்லாஹ் வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ்மா, அல்லாஹ் உங்கள் இருவருக்கிடையிலும் அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி இருக்கிறான். இதுவும் அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனின் இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானது. அல்லாஹுவை ஈமான் கொண்ட நம்பிக்கையாளர்களுடைய குடும்ப வாழ்க்கை இந்த உலகத்திலே எல்லையற்ற மகிழ்ச்சியுடைய வாழ்க்கை. அந்த மகிழ்ச்சியை யாராலும் அளக்க முடியாது. ஆனால் இந்த உலகத்துடைய இந்த நிலைமையை பார்த்தால், யாரை பார்த்தாலும் கவலையில் இருக்கிறார், யாரை பார்த்தாலும் பிரச்சனையில் இருக்கிறார், யாரை பார்த்தாலும் சோதனையில் இருக்கிறார். அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சோதனையிலும் பிரச்சனையிலும் கவலையிலேயுமே இந்த உலகத்திலே கழிந்து கொண்டிருக்கிறது. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதில் இன்பத்தை வைத்திருக்கிறானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதில் உண்மையான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை வைத்திருக்கிறானோ, அந்த வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்ற முறையும் கல்வியும் அவனுக்கு தெரியாத காரணத்தால் இந்த உலக வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு சோகமாகவும் சிரமமாகவும் கஷ்டமாகவும் மாறிவிடுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன்னால் இதனுடைய அடித்தளம், இதனுடைய ஆரம்பம் சரியாக அமைக்கப்பட்டால்தான் அந்த குடும்ப வாழ்க்கை என்ற கட்டிடம் சரியான முறையில் எழுப்பப்படும். இந்த குடும்ப வாழ்க்கையுடைய அஸ்திவாரம் சரியாக போடப்படவில்லை என்றால், அது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய முறைகளில் நடக்கவில்லை என்றால், இந்த உலக வாழ்க்கையும்
நாளை மறுமையுடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு பிரச்சனையாக, சோதனையாக, சிரமமாக முடிந்துவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் ஆரம்பத்திலிருந்து இந்த தலைப்பை நாம் சரியாக பார்த்தால்தான் ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை எப்படி இந்த உலகத்திலே அமையும், ஒரு முஃமின் எப்படி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்ற முடியும் என்ற உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய வாலிபர்களான ஆண்கள் பெண்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், எங்கு பார்த்தாலும் ஃபித்னாக்கள், எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், எங்கு பார்த்தாலும் ஈமானை குழி தோண்டி புதைக்கக்கூடிய காரியங்கள். அந்த வாலிபன் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக போராடுகிறான். அவனால் நிமிர்ந்து செல்ல முடியவில்லை இந்த பூமியில், அவனால் குனிந்து செல்ல முடியவில்லை இந்த பூமியில், அவனால் எந்த சுவற்றையும் எந்த ஒரு திசையையும் பார்க்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் ஃபித்னாக்களாலும் சோதனைகளாலும் அவன் சூழப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய உள்ளத்திற்கு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால் அவன் சோதிக்கப்படுகிறான் இந்த உலகத்திலே. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தரக்து பஅதி ஃபித்னதன் அதர்ர அலர் ரிஜால் மினன் நிஸா. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பிறகு என்னுடைய சமூகத்தின் ஆண்களை வழிகெடுப்பதற்காக எதையும் நான் விட்டு செல்லவில்லை, பெண்களை தவிர. பெண்கள் என்னுடைய சமூகத்துடைய வாலிபர்களின் சோதனை, பெண்கள் என்னுடைய சமூகத்துடைய ஆண்களின் சோதனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனை பொருளாக, உள்ளத்திற்கு அதிகமான கவர்ச்சியை தரக்கூடிய பொருளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை படைத்திருக்கிறார். திருமணத்திற்கு முன்னால் வாழக்கூடிய வாலிபர்கள் இங்கே இருக்கிறீர்களா? திருமணம் முடிக்கவில்லை என்று யாராவது இருக்கிறீர்களா? கொஞ்சம் கையை உயர்த்துங்கள். ரெண்டாவது திருமணம் முடிக்கலான்னு கேட்கல, முதல் திருமணம் முடிக்கலான்னு கேட்குறேன். இல்லை, கொஞ்சம் தெரிஞ்சவங்கெல்லாம் கையை உயர்த்துறாங்களான்னு பார்க்குறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாலிப பருவத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய மிக முக்கியமான கடமை என்ன தெரியுமா? வாலிபத்தை அடைந்து விட்டால், திறமையும் தகுதியும் அதற்கு வந்து விட்டால், அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய கடமையை செய்ய தவறுகின்ற காரணத்தால் இன்று பெரிய ஃபித்னாக்களில், குழப்பங்களில் எம்முடைய வாலிபர்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வாலிபர்களிடத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய மோசமான பழக்கம் என்ன தெரியுமா? மாஸ்டர்பேஷன். தனிமையுடைய அறை வந்துவிட்டால், தனிமையுடைய வாழ்க்கை வந்துவிட்டால், தன்னுடைய சுய இன்பமாகிய தவறான இச்சைகளில் அடிபணிந்து தன்னுடைய தவறான செய்கையை செய்யக்கூடியவனாக வாலிபன் மாறுகிறான். மாஸ்டர்பேஷன் பழக்கம் இன்று முஸ்லிம் வாலிபர்களிடத்திலே பெருகி வருகிறது. கல்லூரிகளிலே பார்த்தால் அந்த பழக்கம் இல்லாத வாலிபர்களை பார்க்க முடியுமா? இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. வெளிப்படையாக பேசலாம். அல்லாஹ் அந்த பழக்கம் இல்லாத வாலிபர்களை பார்க்க முடியுமா என்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை என்ன சொல்லுகிறான்? அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள். தங்களுக்கு வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகள், மனைவிமார்களை தவிர வேறு எந்த இடத்திலும் தங்களுடைய மர்மஸ்தானத்தை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். அதை பாதுகாப்பார்கள். ஒரு மூமினான வாலிபன் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பான். கண்ணியத்துக்குரியவர்களை, மாஸ்டர்பேஷன் பெருகிவிடுகிறது. தவறான படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று அதிகமாக இருக்கும் காரணத்தால் அந்த பழக்கத்திற்கு அடிமையான வாலிபர்கள் அதிகமாக எம்முடைய சமூகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிப பெண்கள் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் எம் சமூகத்தின் வாலிபர்களை சுத்தப்படுத்துவானாக. இன்னும் மோசம். பல வாலிபர்களை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும். அவர்களுடைய வாலிப பருவத்தில் ஒரு ஆணும் சேரக்கூடிய மோசமான ஒரு, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாய், அது போன்ற மிருகங்கள் கூட செய்ய துணியாத ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய, லூத்து நபியின் சமூகம் செய்த செய்கைகளை செய்யக்கூடிய வாலிபர்களும் இந்த முஸ்லிம் சமூகத்திலே இருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் என் சமூகத்தை சுத்தப்படுத்துவானாக. ஏன் கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன? தன்னுடைய மனோ இச்சையை அவன் கட்டுப்படுத்த வேண்டும். தன்னுடைய பார்வையை அவன் கட்டுப்படுத்த வேண்டும். அவன் முயற்சிக்கிறான். அல்லாஹ்வை அஞ்ச முயற்சிக்கிறான். தன்னுடைய பார்வையை அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சிக்கிறான். தன்னுடைய மனோ இச்சைகளை அடக்க முயற்சி செய்கிறான்.
ஆனால் அவனை மீறி ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அவன் பாவங்களில் குற்றங்களில் விழுகிறான் என்றால் என்ன காரணம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தில் வாலிபர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். எதை? நோன்பையா? திருமணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஃபன்கிஹு மா தாப லகும் மினன் நிசா. அல்லாஹ் ஆண்களை பார்த்து நேரடியாக பேசுகிறான். ஆணுடைய தந்தையிடத்திலே அல்லாஹ் பேசவில்லை, ஆணுடைய தாயிடத்திலே அல்லாஹ் பேசவில்லை. ஃபன்கிஹு மா தாப லகும் மினன் நிசா. உங்களுடைய உள்ளம் எந்த பெண்களை விரும்புகிறதோ அந்த பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஒன்றா, இரண்டாக, மூன்றாக, நான்காக, அதில் நீங்கள் நீதியாக நேர்மையாக நடக்க முடியாது என்று தெரிந்தால் ஒன்றுதான் உங்களுக்கு. ஃபன்கிஹு மா தாப லகும் மினன் நிசா. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாலிபர்களை கேளுங்கள். யா மஅஷர ஷபாப், யா மஅஷர ஷபாப். யாருடைய அழைப்பு? யாருடைய அழைப்பு? யாருடைய அழைப்பு? அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பு. கட்டுப்பட்டால் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். மாறு செய்தால் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பு. நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரும் வாலிபர்களுடைய தந்தையை அழைக்கவில்லை, வாலிபர்களுடைய தாயை அழைக்கவில்லை. யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ். மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். வாலிபர்களே, உங்களில் யார் செல்வத்தாலும் உடலாலும் சக்தி படைத்தவராக மாறி விடுகிறாரோ ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் செய்யட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் விரும்பினால் திருமணம் செய்யட்டும் என்று சொல்லவில்லை. அவருக்கு நேரம் கிடைத்தால், காலம் வந்தால், அவருடைய பெற்றோர்கள் நிர்ணயித்தால் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? வயதை அடைந்து விட்டால் ஃபல்யதஸவ்வஜ், அவர்கள் திருமணம் செய்யட்டும். ஏன்? ஃபஇன்னஹு அகப்பு லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். அது அவர்களுடைய பார்வையை தாழ்த்தும். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் ஏன் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். பார்வையை கட்டுப்படுத்த முடியவில்லையா? தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாக்க முடியவில்லையா? தவறான செயல்களின் பக்கம் செல்வதிலிருந்து உங்களை தடுத்துக் கொள்ள முடியவில்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர் தீர்வை கொடுக்கிறார். ஃபல்யதஸவ்வஜ், நீ திருமணம் செய். ஃபஇன்னஹு அகப்பு லில் பஸர், அதனுடைய பார்வையை தாழ்த்தும். வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், உன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும். யாருக்கு செல்வத்தாலும் உடலாலும் முடியவில்லையோ அவர் நோன்பு நோற்கட்டும், அது அவருக்கு பரிகாரமாக இருக்கும். யாருக்கு நோன்பு? யாருக்கு வயதை அடைந்ததற்கு பிறகும் உடல் வலிமை இல்லையோ, வயதை அடைந்ததற்கு பிறகும் செல்வம் இல்லையோ, அவர் வேண்டுமானால் தன்னுடைய மனோ இச்சையிலிருந்து பாதுகாப்பதற்கு நோன்பை நோற்றுக் கொள்ளலாம். அப்படி வயதும் ஆற்றலும் செல்வமும் வந்துவிட்டால் அவர்களுக்கு வேறு பேச்சே கிடையாது திருமணத்தை தவிர. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த வழிமுறை இன்று கலாச்சாரமாக மாறிவிட்டது. இன்று ஒரு நாட்டுடைய, ஒரு ஊருடைய வழக்கமாக மாறிவிட்டது. எப்படி? எங்களுடைய ஊரில் 28 வயதில் தான் திருமணம் செய்வோம். எங்களுடைய ஊரில் அந்த வாலிபனுக்கு சகோதரி இருந்தால் அந்த சகோதரிக்கு திருமணம் எப்போது முடிகிறதோ அப்போதுதான் அந்த வாலிபனுக்கு திருமணம் முடிப்போம். அந்த சகோதரி அப்போதுதான் பிறந்திருந்தாலும் சரி, அந்த சகோதரியை கரையேற்றியதற்கு பிறகுதான், அல்லது வீட்டுடைய செல்வம் அதிகரித்ததற்கு பிறகுதான், அல்லது வீடு கட்டக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பணியெல்லாம் முடிந்ததற்கு பிறகுதான், அவன் சம்பாதித்து ஒரு புதிய வீட்டை அவனுக்காக கட்டியதற்கு பிறகுதான் என்று பல சமூகங்களிலே கலாச்சாரங்கள் இருக்கிறது. இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டது? யாரால் சொல்லப்பட்டது? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிப வயதை அடைந்து விட்டால், செல்வத்தாலும் உடலாலும் சக்தி பெற்று விட்டால் ஃபல்யதஸவ்வஜ், நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்கள். இன்று வாலிப பருவத்திலே திருமணம் செய்வதிலிருந்து பெற்றோர்கள் மிகப்பெரிய தடையாக இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? 20 வயசு வாலிபன் போய் தன்னுடைய தந்தையிடத்தில் எனக்கு திருமணம் முடித்து வையுங்கள் என்று கேட்டால் இன்று என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? 23 வயது 24 வயது வாலிபன் சென்று என்னுடைய பெற்றோரிடத்திலே திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்டால் என்ன நடக்கும்? உனக்கு இந்த வயசிலேயே திருமணம் கேட்குதா? இந்த வயசிலேயே நீ இப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாயா?
லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னும் எத்துணை வார்த்தைகள் அவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். அந்த வார்த்தைகளை எல்லாம் நடக்கிறதா இல்லையா? அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை தவறவிடப்படும் காரணத்தால், அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை மீறப்படும் காரணத்தால் தான் இன்று மாஸ்டர்பேஷன், இன்று தவறான படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், வழக்கங்கள், தவறான பழக்கங்கள், ஆண் பெண்களோடு உறவுகளுடைய பரிமாற்றங்கள். ஏன் ஒரு வாலிப பருவம், ஒரு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிபனுக்கு ஒரு தனிமையின் அறையை ஒதுக்கிவிட்டார்கள் வீட்டில். அவன் அங்கே உட்கார்ந்து என்ன செய்வான்? அல்லாஹ்வை பயப்பட்டவன் அல்லாஹ்வை பயந்து வாழ்வான். அல்லாஹ்வுடைய பயத்தை கொஞ்சமாக கொண்டவன் என்ன செய்வான்? தவறை தேடி செல்லுவான். தன்னுடைய வாலிப பருவம் எதை தூண்டுகிறதோ அதை நோக்கி செல்லுவான். வாலிப பருவத்தில் எது தேவையோ அதை தேடி செல்லுவான். அது அவனுக்கு ஹலாலாக இருந்தால் என்ன, ஹராமாக இருந்தால் என்ன, அவன் இச்சையை தீர்த்து கொள்வதற்கு தேவை, அதை தேடி செல்லுவான். அவனுடைய பார்வை யாரும் பார்க்கவில்லாத காரணத்தால். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாலிப பிள்ளை தனிமையின் அறை ஒதுக்கப்படுகிறது. அந்த தனிமையின் அறைக்கு தேவையான ஒரு பொருளையும் ஹலாலான முறையில் அவனுக்கு கொடுத்து விட்டால் அவன் வாழ்க்கையில் ஹராம் இருக்குமா? என்ன தடை வந்து விட போகிறது? அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமணம் செய்யுங்கள், உங்களுடைய செல்வங்களை அல்லாஹ் அதிகப்படுத்துவான் என்று சொல்கிறான். இவன் செல்வத்தை பயந்து திருமணம் செய்யாமல் இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகத்தில் எப்போது சிறு வயதில் திருமணம் செய்யப்படுமோ, சிறு வயதுடைய வாலிபர்களுக்கும் சிறு வயதுடைய வாலிப பெண்களுக்கும் திருமணம் முடித்து கொடுக்கப்படுமோ, அப்போதுதான் இந்த சமூகம் சுத்தமாகும், இந்த சமூகம் தூய்மையாகும். ஹராமான பழக்கங்களும் ஹராமான செயல்களும் இந்த சமூகத்தில் இருந்து விலகும். எப்போது? வாலிப பருவத்தில் திருமணம் செய்தால். ஆனா இன்னைக்கு எத்தனை வயசுல திருமணம் செய்யறாங்க? 30 வயசு, 32 வயசு, 29 வயசு, 28 வயசு, 25 வயசு. எனக்கு தெரிஞ்சு கிழவனார வயசு தான் அந்த காலத்துல. 40 வருஷம் தான் மனுஷன் வாழ்றான், அப்படித்தானே? 25 வயசே கிழவனார வயசு தான். அப்போ வாலிப பருவம் என்பது எப்போது? அவனுக்கு உடல் வலிமை எப்போது வரும்? 18, 20 வயது அல்லது மிஞ்சி போனா 22 வயது. அதற்கு மேல் திருமணத்தை தாமதப்படுத்தினால் அவனுடைய வாழ்க்கை ஃபித்னாக்களாலும் குழப்பங்களாலும் ஹராமாலும் சூழப்படும்.